வணக்கம். தாவேகா பிஜேபி கடும் மோதல். நான் நடிகைகளின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்யவில்லை. அண்ணாமலை விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் 1000 கோடிக்கு மேல் நடைபெற்றுள்ளதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டங்களை நடத்தினார்கள். இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டார்கள். இது குறித்து கருத்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆங்காங்கே போராட்டம் நடத்துவது விந்தையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது. ஏனெனில் அமலாக்கத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஊழல் யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். அதனை விடுத்து நாடகம் ஆடுவது போன்று ஆங்காங்கே மறியல் போராட்டத்தையும் செய்து வருகிறார்கள். இதனால் யாருக்கு என்ன பயன்? அமலாக்கத்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்பு நாடகம் போன்று மக்களை ஏமாற்றுவதற்காக ஆங்காங்கே போராட்டங்களை எதற்காக நடத்த வேண்டும்? அமலாக்கத்துறையின் மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே. இதிலிருந்து தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய பி டீம். திரைமறைவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையே நல்ல உறவு உள்ளது. அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெளியில் திமுகவை எதிர்ப்பது போன்று இவர்கள் நாடகமாடி வருகிறார்கள். திமுகவை இவர்கள் எந்த விதத்திலும் எதிர்க்கவில்லை. திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்ல உறவு உள்ளது என சாடியிருந்தார். இதற்கு கருத்து தெரிவித்த அண்ணாமலை அவர்கள், திமுகவின் பி டீம் தமிழக வெற்றிக் கழகம்தான். ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று எந்த கொள்கையும் கிடையாது. அவர்கள் திராவிட கட்சிகளின் கொள்கைகளைத்தான் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார்கள். மேலும் விஜய் எங்களை விமர்சனம் செய்ய தேவையில்லை. சினிமா படப்பிடிப்பு தளங்களில் நடிகைகளின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்பவர் விஜய். அவர் பார்த்து எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என சாடியிருந்தார். இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதிலடி கொடுத்திருந்தார். அண்ணாமலை லண்டன் போய் படித்தார், 1000 புக்குகளை படித்தார் என்று கூறுகிறார். பொதுவெளியில் எப்படி பேச வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியவில்லை. அண்ணாமலைக்கு எதிராக ஒருவர் எவராவது கருத்து தெரிவித்திருந்தால் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது, இதுதான் அண்ணாமலைக்கு கைவந்த கலை. அரசியல் நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாத ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் எங்கள் தலைவரை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர், பதவியிலேயே தொடர முடியாத ஒருவர் இங்கு தமிழகத்தில் வந்து அரசியல் செய்து காட்டிவிடுவேன் என்று கூறுகிறார். அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார், அவரால் வெற்றி பெற முடிந்ததா? அல்லது கோயம்புத்தூர் தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி விடுவேன் என வீராப்போடு சென்றார். அங்கேயும் மண்ணை கவ்விக்கொண்டு திரும்பி ஓடி வந்து விட்டார். இப்படி அண்ணாமலை செல்லும் இடங்களில் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுகிறார். அவரால் இதுவரையிலும் வெற்றிகரமாக எதையும் செய்ய முடியவில்லை. அவர் செய்த ஒரே சாதனை தமிழகத்தில் உள்ள முக்கிய குற்றவாளிகள், ரவுடிகள், திருடர்கள் போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டுமே. அதை தவிர்த்து அண்ணாமலை இதுவரையிலும் எதையும் உருப்படியாக செய்யவில்லை. தான் படித்த மேதாவி போன்று தொடர்ந்து பேசி வருகிறார். செருப்பு போடாமல் நடப்பேன் என்கிறார், சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். இவை அனைத்தும் அரசியல் நாடகம், தமிழக மக்களை மழுங்கடிக்கக்கூடிய செயல். அண்ணாமலையால் தமிழகத்தில் எதையும் செய்துவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இனிமேலாவது உணர்ந்து தமிழக தலைவரை மாற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல் அறிவில்லாத ஒருவரை தலைவராக்கி கொண்டு இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் உணர்கின்றோம் என கூறியிருந்தார். நன்றி.